ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல 75வது பாடல் பார்க்க போறோம். விரைசை கமல பெரும்போது விரும்பி புகுந்த திருவினோடும் குறைசை வண்டின் குழாம் இரிய கூம்பிச்சாம்பி குவிந்துள்ளதால் உரைசை திகிரிதனை உருட்டி ஒருகோல் ஒச்சி உலகாண்ட அரைசன் ஒதுங்க தலையெடுத்த குறும்பு போன்றது அரக்கு ஆம்பல். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். விரைசை, இவ்வாறு சந்திரன் உதித்த பொழுது மனம் கமழும் கமலப் பெரும் போது பெரிய தாமரை மலர் விரும்பி புகுந்த விருப்பத்தோடு தன்னிடம் புகுந்த திருவினோடும் திருமகளுடன் குறைசை வண்டின் குழாம் இரிய ஒலிக்கும் வண்டுகளின் கூட்டமும் தன்னை விட்டு நீங்கி போகும்படி கூம்பி இதழ் குவிந்து சாம்பி வாடி குவிந்துள்ளது மூடிக்கொண்டுள்ளது. அரக்கு ஆம்பல் செவ்வாம்பல் பூவானது உரைசை திகிரிதனை புகழப்படும் ஆணை சக்கரத்தை எங்கும் தடையில்லாதபடி உருட்டி சுழலச் செய்து ஒரு கோல் ஓச்சி ஒப்பற்ற செங்கோலை செலுத்தி உலகாண்ட உலகம் முழுவதையும் ஆட்சி செய்து வந்த அரசன் ஒதுங்க அரசன் ஒழிந்த அளவில் தலையெடுத்த குறும்பு போன்றது. வீருடன் தலையெடுத்த குறுநில மன்னனை போல மலர்ந்தது. இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது சூரியன் அஸ்தமித்து இரவு பொழுது வரும்பொழுது தாமரை குவிவதும் ஆம்பல் அலர்வதும் ஒரு இயல்பான விஷயம். அதற்கு கம்பர் ஒரு என்ன மாதிரியான ஒரு உவமை சொல்லி அந்த செய்தியை தெரிவிக்கிறார், எப்படி வர்ணிக்கிறாரு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இந்த பாட்டுல விரைசை கமல பெரும்போது அப்படின்னு தாமரையை சொல்லும் பொழுது விரை அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். நம்ம வெதன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதை தவிர மனம் வீசக்கூடியது அப்படிங்கிற பொருளும் இருக்கு. அதே அந்த பொருள்ல தான் இங்க வருது, மனம் வீசக்கூடிய தாமரை அப்படின்னு. அதே மாதிரி குறைசை வண்டின் குழாம் இரிய, இரிதல் அப்படின்னா நீங்கி செல்லுதல் அப்படின்னு அர்த்தம். குறை, நாய் குறைக்குது அப்படின்னு சொல்றோம்ல, அதுல நாய் ஒலிக்குது, அது வந்து ஒரு ஒலி எழுப்புகிறது அப்படின்னு அந்த இடத்துல ஒலித்தல் அப்படிங்கிற பொருள் தான். அதனால தாமரை கொஞ்சம் கொஞ்சமா குவிய ஆரம்பிச்சோடனே அதை சுத்தி இருக்கக்கூடிய வண்டுகள் என்ன ஆகும், அந்த வண்டின் குழாம் இரிய அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த வண்டுகள்லாம் தேனை எடுக்க முடியாததுனால அந்த மலரை விட்டு நீங்கி செல்லும்ல, அதை தான் இங்க விளக்குகிறார். அது கூம்பி சாம்பி குவிந்துள்ளது. நம்ம ஏற்கனவே சாம்பி அப்படிங்கிற சாம்புதல் அப்படிங்கிற வார்த்தையும் பார்த்திருக்கோம். வாடி, சீதை வந்து வாடினாள் அப்படின்னா அந்த இடத்துல சாம்பி அப்படிங்கிற வார்த்தை பார்த்தோம்ல, அந்த மாதிரி இங்க வாடி குவிந்து தாமரையானது அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது எது மலர்ந்திருக்கு அப்படின்னா அரக்கு ஆம்பல், செவ்வாம்பல் பூவானது அது மலர தொடங்கி விட்டது அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு ஒரு உவமை சொல்றாரு. எது மாதிரி அப்படின்னா உரைசை திகிரிதனை உருட்டி ஒரு கோலோச்சி உலகாண்ட அரசன் அப்படின்னு. ஒரு பேரரசனானவன் எப்படி தன்னுடைய செங்கோலை செலுத்தி பிரமாதமாக இது ஆணை சக்கரம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம சக்கரவர்த்தின்னு ஏன் ராஜாக்களுள் ராஜாவை ஏன் நம்ம சக்கரவர்த்தி அப்படி எம்பரரை வந்து நம்ம சக்கரவர்த்தின்னு சொல்றோம்னா அவனுடைய ஆணை சக்கரம் தர்ம சக்கரத்தை பிரமாதமாக செலுத்தக்கூடிய வல்லமை பொருந்தியவன் அப்படின்னு. அதனாலதான் இங்க ஒரு கோல் ஓச்சி அப்படிங்கிறது அந்த செங்கோலை குறிக்குது. உரைசை திகிரின்னா சக்கரம்னு அர்த்தம். உரைசை உரைத்தல் அப்படின்னாலே புகழ்தல்னு அர்த்தம். இப்ப நம்ம உரை செய்தான், இப்ப திருக்குறளுக்கு பரிமேல் அழகர் உரை செய்தார் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல காமெண்ட்ரி அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்றோம்ல, அது உரை செய்தல் அப்படின்னாலே அதுல இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, இப்ப தப்பான விஷயத்த பத்தி அது இது வந்து மட்டம், இது வந்து தப்பா சொல்லியிருக்காரு அப்படின்னு யாராவது இப்ப படத்துல எல்லாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ரிவ்யூ பண்றத நம்ம என்ன சொல்றோம், விமர்சனம் தான் சொல்லுவோம். உரைத்து அங்க வந்து கமெண்ட்ரி பண்ணாரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எப்ப கமெண்ட்ரின்னு சொல்லுவாங்கன்னா புகழ்ந்து சொல்லக்கூடிய போதுதான் அந்த மாதிரியான பரிமேல் அழகர் உரை அப்படின்னு தானே சொல்றோம். பரிமேல் அழகருடைய திருக்குறள் விமர்சனம்னு யாரும் சொல்றது இல்ல. விமர்சனம்னாலே கிரிட்டிக்னு அர்த்தம். இது உரைத்தல் அப்படின்னா புகழ்ந்து சொல்லுதல்னு அர்த்தம். அதனால உரைசை அப்படின்னாலே புகழ்ந்து சொல்லப்படக்கூடிய திகிரிதனை ஆணை சக்கரத்தை இவர் செலுத்தி ஒரு பேரரசன் எப்படி ஆட்சி செய்வானோ
அவன் மறைந்தவுடன் அவன் ஒதுங்க தலையெடுத்த குறும்பு போன்றது. சின்ன சின்ன குறுநில மன்னர்கள்லாம் தலை தூக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப நம்ம கூட ஒரு சின்ன வயசுக்காரன் ரொம்ப துடிப்போட முந்திரி கொட்டை மாதிரி ஏதாவது பண்ணான்னா, பெரியாம்பளை யாரும் இல்லைன்னு நீ தலை எடுக்கிறியா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இங்க கம்பர் சொல்றாரு. இதுல ஒரு ஒரு ரொம்ப ஒரு நயம் என்னன்னா, எப்பவுமே நம்ம மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள பத்தி பெருமையா நிறைய சொல்லுவோமா, இல்லாட்டி அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள் யாரு கப்பம் கட்டுறாங்களோ அவங்கள பத்தி குறுநில மன்னர்களை பத்தி பெருமையா நிறைய சொல்லுவோமா? எப்பவுமே பேரரசர்கள் பெருமை வாய்ந்தவர்களை பத்தி தானே ரொம்ப அதிகமா சொல்லுவோம். அந்த மாதிரி இவர் கம்பர் கொடுக்கக்கூடிய அடைச்சொற்களும் அதே மாதிரி இருக்கு. இப்ப தாமரைக்கு என்ன சொல்றாரு? விரைசை கமல பெரும்போது விரும்பி புகுந்த திருவினொடும் குறைசை வண்டின் குழாம் எரிய கூம்பி சாம்பி குவிந்துள்ளது. இத்தனையும் தாமரைக்கான வர்ணனை தான். அதே இது ஆம்பல் மலருக்கு என்ன சொல்றாரு? அரக்கு ஆம்பல் அப்படின்னு மட்டும், அரக்கு ஆம்பல் குறும்பு போன்றது அப்படின்னு மட்டும் தான் சொல்றாரு. அதே மாதிரிதான் பேரரசர்களுக்கும் சிற்றரசர்களுக்கும் உள்ள வித்தியாசம். அதுக்கும் அடை சொல்லும் பொழுது என்ன கொடுக்கிறாரு? உரைசை திகிரிதனை உருட்டி ஒரு கோலோச்சி உலகாண்ட அரசன். இத்தனையும் பேரரசர்களுக்கு. ஒதுங்க அப்படிப்பட்டவன் விலக தலையெடுத்த குறும்பு போன்றது. குறும்புங்கிறதுக்கு எந்த அடையும் கொடுக்கல. அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாரு? இவங்கெல்லாம் ஒரு ஒரு பெரிய ஆளே கிடையாது அப்படின்னு. அவர் கொடுக்கக்கூடிய அடையில கூட வித்தியாசத்தை காமிக்கிறாரு. அதுக்காக சொல்ல வரேன். இந்த இடத்துல குறும்பு அப்படின்னு குறுநில மன்னனுக்கு சொல்றாருல, அந்த குறுநில மன்னனை தவிர்த்து நிறைய பொருள் இருக்கு. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது ஏதாவது ஒரு விஷமக்கார குழந்தையா இருந்தானா அவன் குறும்புக்காரன் அப்படின்னு சொல்றோம்ல, விஷமம் மிஸ்சீஃப்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச அர்த்தம். இதை தவிர பாலைவன சோலை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நம்ம ஒயாசிஸ்ன்னு சொல்றோம்ல, பாலைவனத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம். அது நம்ம பாலைவன சோலைங்கிறது 2 வார்த்தை, குறும்புங்கிறது ஒரே வார்த்தை. அந்த பொருளும் இருக்கு. அதை தவிர பகைவன், அரண், வலிமை, இதை தவிர ஒரு ஜாதியினர் குறும்பர் அப்படின்னே ஒரு ஜாதி இருக்கு. அதாவது மலைவாழ் மக்கள். அது கன்னடத்திலையும் சரி தெலுங்குலையும் சரி, அதாவது தென்னிந்தியால மலை பிரதேசங்கள்ல இருக்கக்கூடிய சில ஜாதியினர் குறும்பர், இடையர், குறும்ப கவுண்டர் அப்படின்னு ஒரு கவுண்டர்லயே ஒரு வகை இருக்கு. குருபா, குருமர், இந்த மாதிரிலாம். எதுக்கு சொல்ல வரேன்? அவங்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு பாலைவனம்னா நம்ம என்ன நினைச்ச கூடாது, ஏதோ ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு டெசர்ட் அப்படி இல்லை. அதாவது நம்மளுடைய தொல்காப்பியத்திலேயே 5 இணைகள் விளக்கும் போது எந்த ஒரு வறண்டு போன ஒரு மருது நிலமாக இருந்தாலும் சரி, வறண்டு போன ஒரு குறிஞ்சி நிலமாக இருந்தாலும் சரி, அதுவே தான் பாலை. அதனால தனியா பாலைவனம் ஒட்டகம்லாம் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எதுக்கு சொல்ல வரேன்? இந்த மாதிரியான பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் குறும்பர். இந்த குறும்புங்கிறதுக்கு அந்த பொருளும் இருக்கு. இந்த இடத்துல குறுநில மன்னர்கள்ங்கிற அர்த்தத்துல தான் வருது. இந்த சாயங்கால வேளையில தாமரை குவிந்து ஆம்பல் மலர்வது, ஒரு பேரரசன் மறைந்தவுடன் அவன் ரொம்ப பிரமாதமா ஆட்சி செஞ்சு மறைஞ்ச உடனே சிற்றரசர்கள் தலையெடுப்பது போல இருக்கு அப்படிங்கறது இருக்குல்ல. இதே மாதிரியான ஒரு வர்ணனை 4000 திவ்ய பிரபந்தத்திலையும் நம்மாழ்வாரனுடைய பாசுரத்திலே இருக்கு. அதாவது நம்மாழ்வார் அருளி செய்த திருவிருத்தம் அப்படிங்கிற பகுதியில 80வது பாசுரம், 4000 திவ்ய பிரபந்தத்துல 2557வது பாசுரம். அதை படிக்கிறேன் கேளுங்க. சீரரச ஆண்டு தன் செங்கோல் சில நாள் செலி இக்கழிந்த பாரரசு ஒத்து மறைந்தது ஞாயிறு பாரளந்த பேரரசே எம் விசும்பரசே எம்மை நீத்து வஞ்சித்த ஓரரசே அருளாய் இருளாய் வந்து உருகின்றதே அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. அப்படின்னா என்னன்னா, சாயங்கால நேரத்துல இதே மாதிரியான ஒரு பொழுதுலதான் அவரும் சொல்றாரு. என்னன்னா, எப்படி சூரியனானவன், ஞாயிறு ரெண்டும் சூரியனை தான் குறிக்கும். இந்த எப்படி சூரியனானவன் செங்கோல் செலுத்தி பலகாலம் ஆண்டு பகல் பொழுது முழுவதுமாக அவன் ஆண்டு விட்டு மறைந்தானோ, அதுக்கப்புறம் சிற்றரசர்கள் எதுவும் இங்க சிற்றரசர்கள் அப்படின்னு ஆம்பல் பூவை சொல்றாருல, அந்த மாதிரி இருளை சொல்றாரு அவரு. இருளாய் வந்து உருகின்றதே அப்படின்னு. அடடா, இருள் எப்படி இரவு நேரத்துல வந்து துன்புறுத்துகிறதோ, அந்த மாதிரி அஞ்ஞானம் அப்படிங்கிற இருள் என்னை சூழ்ந்து துன்புறுத்துகிறது. அதனால உலகளந்த பெருமாளே நீதான் வந்து அருள வேண்டும், என ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். எதுக்கு சொல்ல வரேன்? இதே மாதிரியான ஒரு வர்ணனை அந்த இதுல அரைசன் ஒதுங்க அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து அரசன் தான். செய்யுள் விகாரம் பெற்று அது அரைசன் அப்படின்னு இருக்கு. அதனால நம்ம படிக்கும் பொழுது புரிஞ்சுக்கும் பொழுது அரசன் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும்.
இப்ப நான் இந்த பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. விரைசை கமலப் பெரும்போது விரும்பி புகுந்த திருவினுடும் குறைசை வண்டின் குழாம் எரிய கூம்பிச்சாம்பை குவிந்துள்ளதால் உரைசை திகிரிதனை உருட்டி ஒருகோல் ஓச்சி உலகாண்ட அரைசன் ஒதுங்க தலையெடுத்த குறும்பு போன்றது அரக்கு ஆம்பல். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ருசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः.